என்னுடைய தலைப்பு வாழ்வை விரிவாக்கும் கலை. அன்பார்ந்தவர்களை, ஜெயமோகன் என்கின்ற ஒரு எழுத்தாளர் சமீபத்தில் ஒரு உரை நிகழ்த்தி இருந்தார். ஒரு பண்பாட்டை நாம் எப்படி அளவிடுவது, ஒரு பண்பாட்டிற்கான அளவுகோல் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நாம் எதை விடையாக சொல்லலாம் என்றால், பிறன்மை, அதர்ஸ், நமக்கு தெரியாத ஒரு வாழ்க்கையை, நமக்கு தெரியாத ஒரு மதத்தினரை, நமக்கு தெரியாத ஒரு உயிரை நாம் எப்படி பார்க்கிறோம், அவங்க கூட நம்ம எப்படி அந்த கனெக்ஷன், அந்த தொடர்புல நம்ம எப்படி இருக்கோம், இந்த அளவுகோலை வைத்துதான் ஒரு தமிழ்நாட்டினுடைய அல்லது எந்த ஒரு மாநிலத்தினுடைய பண்பாட்டிற்கான அளவுகோலை நம்மால் அளவிட முடியுங்க. நம்ம இலக்கியம் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 100 முறைக்கு மேல இந்த மேடைகளில் அந்த வார்த்தையை தான் சொல்லியிருப்பீங்க. இலக்கியம் என்பதற்கான மிகச்சிறிய அளவுகோலாக ஒரு நிகழ்ச்சியை, ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு கதையை அனுபவமாக மாற்றி தருவதற்கு மனிதர்கள் கண்டுபிடித்த தொழில்நுட்பம் தான் இலக்கியம். நீங்க சாதாரணமா ஒரு தகவலை படிச்சு போனா அது வெறும் தகவல் தான். ஆனா ஒரு கதை ஒரு எழுத்தாளர் எழுதிட்டா அது தகவல் கிடையாது, அது ஒரு அனுபவம். நான் ஒரு காட்சி சொல்றேன், நீங்க அதை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு இளம் பெண் அவளோட தோழி கிட்ட போய், இன்னைக்கு காலையில ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு, உன்கிட்ட சொல்லணும், நீ வாடி அப்படிங்கிற. அவங்க 2 பேரும் சொல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு அந்த பையனை தெரியுமா, ஞாபகம் இருக்க, நம்ம சின்ன வயசுல விளையாண்டுட்டு இருக்கும் போது நம்ம பக்கத்து தெருதானே, நம்ம கூட எப்பயுமே விளையாட வருவானே, ஞாபகம் இல்லைன்னு அவன் சொல்றான். நல்லா யோசித்து பாரு, நம்ம மணல் வீடு கட்டி விளையாண்டுகிட்டு இருக்கும் போது அதை காலில் வச்சு இடிச்சு விட்டுருவான்ல, இப்ப ஞாபகம் வந்துச்சா? இல்ல வரலையே. நம்ம தலையில பூ வச்சிருப்போம், அதெல்லாம் புடிக்கிட்டு ஓடிடுவானே, இப்ப ஞாபகம் வந்துச்சா? இல்ல தெரியல, கொஞ்சம் ஞாபகம் வர மாதிரி இருக்கு, சரியா அவன் பேர் ஞாபகம் இல்ல. நம்ம பந்து விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த பந்தை பிடிக்கிட்டு ஓடிடுவான்ல, நம்ம எப்போதுமே நம்மகிட்ட சேட்டை பண்றதா அந்த பையனுக்கு வேலையை, இப்ப ஞாபகம் வந்துச்சானா ஆமா ஒரு தெரிந்தானே அப்படின்னு. அவன் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு என்னை பார்க்க வந்தான், தெருவில் நின்றுட்டு இருந்தான், நான் வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கும் போது என்ன நினைச்சான்னு தெரியல, வேகமா வந்து எங்க வீட்டுல தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி தண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு இளம் பையன் ஒரு இளம் பொண்ணுகிட்ட வந்தானா அவன் யாராக இருப்பான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. அவன் தான் கதாநாயகன். அந்த பொண்ணை வந்து அவன் காதலிக்கிறான். காலையில போய் அந்த பொண்ணை பார்க்கணும், வேற எப்படி அவனுக்கு பேசுறதுக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்கும்? அதான் சரி தண்ணி கேட்கற மாதிரி போய் அந்த பொண்ணை பார்த்துலான்னு சொல்லி வீட்டுல போய் தண்ணி கேட்கறான். இப்போ அவங்க அம்மா வந்து நீ செம்பில் எடுத்து தண்ணி போய் கொடுமான்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க போகும்போது நம்மளால சும்மா இல்லை, கையை பிடிச்சி இழுத்துறான். கையை பிடிச்சி இழுத்த உடனே அந்த பொண்ணு நியாயமா என்ன பண்ணிருக்கு, இப்போ அம்மா இந்த பையன் பண்றதை பாருங்க அப்படின்னு கத்திரிக்கும் தானே, கண்டிப்பா அதுதான் பண்ணுச்சு. அந்த பொண்ணு அம்மா இந்த பையன் பண்றதை பாருன்னு சொல்லி கத்திருச்சு. இவனுக்கு ஒரே பக்குன்னு இருக்கு. தண்ணி கேட்கற போற இடத்துல பேசாம தண்ணியை குடிச்சோமா பொண்ணை பார்த்தோமான்னு வராம இப்படி கையை பிடிச்சி இழுத்து வாங்கி கட்டிக்க போறோமே இவனுக்கு ரொம்ப படபடன்னு ஆகுது. ஆனா இந்த பொண்ணு அம்மா வந்த பிறகு இப்ப என்ன சொல்றான்னா, இவனுக்கு விக்கிக்குச்சுமா, தண்ணி குடிக்க போகும்போது விக்கல் எடுத்துச்சு, அதான் நான் கத்துனேன் அப்படிங்கிறான். அப்ப நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும், இப்போ அந்த பொண்ணும் அந்த பையனை வந்து காதலிக்கிறார். மிக நீண்ட காலமாக சிறுவர்களாக இருந்த பொழுதே அவர்களுக்கு நட்பு இருந்தது. எந்த ஒரு பாயக்கணத்தில் அந்த நட்பு காதலாக அரும்பியதுன்னு யாருக்கும் தெரியாது. இதை வந்து அந்த தோழி கிட்ட அந்த பொண்ணு சொல்றா, இப்படி இருந்தானே, நம்ம சின்ன பிள்ளையில இருக்கும்போது இப்படிலாம் நம்ம வம்புத்துக்கிட்டு இருந்தவன், இப்படி எங்க அம்மா ஓடி வந்த பிறகு விக்கல் எடுத்துன்னு சொன்ன உடனே எங்க அம்மா அவன் தலையை தட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அவன் என்னை பார்த்து கண்ணடிச்சு அவனுடைய கடைக்கண் பார்வையால ஒரு சிரிப்பு சிரிச்சான் பாரு, அப்பயே நான் செத்துட்டேன் அப்படிங்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த காட்சியை இன்னைக்கு நம்ம ஒரு படத்துல, ஒரு காதல் படத்துல சீனா எடுத்துட முடியும் தானே, சினிமால ஒரு போர் அடிக்காத ஒரு காட்சி தானே. ஆனால் இது வந்து ஒரு கவிதை. இந்த கவிதைக்கு வயது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள். இந்த கவிதை இருக்கக்கூடிய நூல் சங்க இலக்கிய நூல். கலித்தொகையில் குறிஞ்சிக்கலியில் கபிலர் எழுதிய பாடல். அதிலும் குறிப்பாக அந்த லாஸ்ட் ஒரு 3 வரி, என்னை கடைக்கண் பார்வையால் கொள்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அந்த கல்வன் மகன். அந்த திருட்டு பையனை பார்த்து கண்ணடிச்சு ஒரு சிரிப்பு சிரிச்சான் பாரு, உண்மையிலே அவன் செத்துட்டேன்னு தான் சொன்னான். நீங்க நினைச்சு பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதிய ஒரு கவிதை இன்னைக்கு நம்ம படிச்சா ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல. இன்றைக்கு நாம் படிக்கின்ற பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த தமிழ்நாடு எப்படி இருந்தது, அந்த காதல் உணர்ச்சி எப்படிப்பட்டது, டைம் டிராவல் ஒரு 2000 வருஷமாக ஒரு கவிதை இன்னும் சாகாமல் இருக்குன்னா அந்த அனுபவத்தை நமக்கு கடத்தக்கூடியது இருக்குல்ல, இதுதான் ஒரு இலக்கியம் நமக்கு செய்வது. நான் இன்னொரு கவிதை சொல்றேன், நந்தி கலம்பகம். நம்ம எல்லாமே இந்த கலம்பகம் அப்படிங்கிற ஒரு நூலை 5 மார்க்ல படிச்சு எழுதியிருப்போம். 3வது நந்திவர்மனை பற்றி எழுதக்கூடிய ஒரு கவிதை தான். இதே மாதிரி ஒரு தலைவி, ஒரு பாணன்னா பாட்டு பாடுறாரு. விடிய காலையில வேக வேகமா அந்த பாணன்ட்ட போய் ஒரு கேள்வி கேட்கிறா, சட்டையை பிடிச்சு, நேற்று என் வீட்டு பக்கம் நீ எதுவும் வந்தியா அப்படிங்கிறான். ஆமா வந்தேன், எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற. சரி வந்ததெல்லாம் இருக்கட்டும், பாட்டு எதுவும் பண்ணியா, ஏன் கேட்கிற அப்படிங்கிறான். பாட்டு பாடினியா இல்லையா சொல்லு, இல்ல நீ ஏன் கேட்கிற அப்படின்னு சொன்ன உடனே ஓங்கி பலார் நிறவிட்ட உடனே, ஆமா நான் பாடுனேன், உனக்கு எப்படி தெரியும். நேற்று நைட்டு ஒரு 12 மணி இருக்கும், வீட்டுல ஆம்பளையாக யாரும் இல்லை, என்னோட அப்பாவும் இல்லை, சகோதரனும் இல்லை, அதனால நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான் இருந்தோம். ரொம்ப பயமா இருக்குங்க. என்னுடைய தோழி, என் ஃப்ரெண்டையும் வீட்டுல கூப்பிட்டு வச்சுக்கிட்டோம், 3 பேர் தான் இருந்தோம். நடுராத்திரி 12 மணிக்கு ஒரு சத்தம்,
3 பேருமே பயந்துட்டோம். எங்க அம்மா சொன்னா ஏதோ ஒரு பேய் கத்திக்கிட்டு இருக்கு போல அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருக்காது சேச்சா பேயெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு என் தோழியும் சொன்னா, நானும் சொன்னேன். பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தன் வந்தான், ஏதோ ஒரு நரி ஊழத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னான். சரி அப்ப கூட சரி நரி எதுக்கு இந்த நடுநிசையில ஊழ எடுக்குன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தேன். திரும்பி இந்த சத்தம் வந்துச்சு. என் தோழி சொன்னா ஏதோ ஒரு நாய் தான் கத்துது அப்படின்னு. ஆனா நான் தாண்டா கரெக்டா சொன்னேன், அது நாயா இருக்காது, நாயை நீயா தாண்டா இருப்ப அப்படின்னு. நண்பர்களே, இது உண்மையிலேயே அப்படியே எழுதிய பாடல். ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு நந்தி காம்பகத்தில் இது இருக்கக்கூடிய பாடல். வீட்டிலிருந்து பாட விடியளவும் நள்ளிரவில் பேய் என்றால் தாய், நரி என்றால் பிறர், நாய் என்றால் தோழி, நீ என்றேன் நான். இந்த பாட்டு இருக்குல்ல, இன்னைக்கு நம்ம படிச்சோம்னா ஏதோ ஒரு சின்ன புன்முறுவல் வருதுல, ஒரு ஃபன் இருக்குல்ல. 1000 ஆண்டுகளாக ஒரு நகைச்சுவையை இதே அன்னைக்கு அந்த கவிஞன் எதை நினைத்து இதை எழுதியிருப்பானோ இன்னைக்கு நம்ம படிச்சா அதை திருப்பி நம்மளால ரீக்ரியேட் பண்ண முடியுதுல. இதுதான் ஒரு இலக்கியத்திற்குள்ள ஒரு வலிமை. ஒரு இலக்கியம் செய்வது என்னவென்றால், நம்ம எத்தனை பெரிய ஒரு வேலைனாலும் பார்க்கலாம், 100 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலதிபராக நாம் இருக்கலாம். ஆனா இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அதன் வேலை செய்கின்ற 100 தொழிலாளர்களோடு நாமும் ஒருவராக இருக்கலாம். ஆனா நமக்கு இருக்கிறது ஒரே வாழ்க்கை தான். இந்த ஒட்டுமொத்த மனித வரலாற்றிலும் நாம் வாழ்வது மிக ஒரு சின்ன தூசு. என்ன பெரிய அனுபவமாக கிடைத்தாலுமே நமக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை விரிவாக்கக்கூடிய ஒரே ஒரு கலை இருக்கும் என்றால் அது வாசிப்பு தான் நண்பர்களே. ஒரு வாசிப்பு நாம் இருந்த இடத்திலேயே, அமர்ந்த இடத்திலேயே வேறு ஒரு வாழ்க்கையை, வேறு ஒரு வாழ்வை முழுவதுமாக நாம் வாழ்ந்து பார்ப்பதற்கான சாத்தியங்களையும் அனுகூலங்களையும் நமக்கு தந்து செல்லும். எல்லா புத்தகங்களும் கைகளால் தான் எழுதப்படும். ஆனால் ஒரு சில மிக சிறிய புத்தகங்கள் கால்களால் எழுதப்பட்டதுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு புத்தகம் தான் சமஸ் அவர்கள் எழுதிய கடல் என்கின்ற ஒரு புத்தகம். நண்பர்களே, நம் தமிழ்நாட்டில் கடற்கரையோர மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 14 மாவட்டங்கள் இருக்கு. ஒரு கடலில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்க்கை என்றால் என்ன, ஒரு மீனவ பெண் என்ன துயரங்களை எல்லாம் சந்திக்கிறார், ஒரு மீனவன் என்னென்ன சாகசங்களை எல்லாம் செய்கிறான், அவனோட சந்தோஷம் என்ன, துக்கம் என்ன, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா சமஸ் என்கின்ற இந்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் இந்து தமிழ் நாளிதழ்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், அந்த 14 மாவட்டத்திற்கும் சென்று ஒரு சில கட்டுரைகள் எல்லாம் நடு கடல்ல படகில் சென்று கொண்டிருக்கும் போது எழுதி அவர்களுடைய வாழ்க்கையை தந்தார். அதுல ஒரு சம்பவம் இருக்கு. மீனவர்களினுடைய ஒரு கிராமம், அதுல ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு கணவன், ஒரு மனைவி. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. 2 குழந்தைகள் இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு வயது 2, இன்னொரு குழந்தைக்கு வயது 1. அவருடைய கணவன் வந்து ஒரு மீனவர் தான். முதல்ல அதுல சொல்லக்கூடிய ஒரு செய்தியை, மீனவர்கள்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா, நாம் ஒரு நெல்லை வந்து விவசாயம் செய்யக்கூடியவரை நெல்லுக்காரன்னு சொல்றது கிடையாது, விவசாயின்னு தான் சொல்றோம். ஒரு தக்காளி போடுறவரை இவர் பேர் தக்காளிக்காரன்னு சொல்றது கிடையாது, அவரையும் விவசாயின்னு தான் சொல்றோம். மீன் பிடிக்கிற ஒரே காரணத்திற்காக அவரை மீனவர்னு சொல்லக்கூடாது. என்னை என்ன பேர் வச்சு சொல்லணும்னு நான் தான் முடிவெடுக்கணுமே தவிர நீங்க கூப்பிடுறது என் பேர் கிடையாதுன்னு மீனவர்கள் சொல்லுவாங்க. அவர்களுடைய பெயர்கள் என்னவென்றால் கடலோடிகள் தான். கடலை தன்னுடைய தாயாக, கடலை தன்னுடைய நிலமாக ஓடி ஆடி விளையாடுவதால் அவர்கள் பெயர் கடலோடிகள். அவர்களுக்கு தெரிந்த பல்வேறு தொழில்களில் ஒன்று மீன் பிடித்தல். அதனால் அவர்கள் மீனவர்கள் சொல்லக்கூடாது, என் பேர் மீனவன் கிடையாது, கடலோடின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த மாதிரி கடலோடி ஒருத்தர் கடலுக்கு போறாங்க. இப்படி ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு கணவன், ஒரு மனைவி, அவங்களுக்கு 2 குழந்தைகள். அவரை கடலுக்கு ஒரு நாள் மீன் பிடிக்க போறாரு. நண்பர்களே, நம்ம குடும்பத்தில் யாராச்சும் வேலைக்கு போனோம்னா அப்பா எத்தனை மணிக்கு திரும்பி வருவாருன்னா நம்முடைய சிந்தனைகள்லாம் இருக்கும். ஆனால் ஒரு கடலோடியினுடைய வாழ்க்கை என்பது, கடலுக்கு போனா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் திரும்பி இவன் உயிரோட வருவானா மாட்டானாங்கிறது அவங்களுடைய சிந்தனை. ஒவ்வொரு நாளும் உயிரோடு விளையாடக்கூடிய ஒரு தொழில் அது. அது மாதிரி ஒருத்தர் அவர் கடலுக்குள் போறாரு. ஆனா என்ன ஒரு சோகமான விஷயம்னா, போனவர் திரும்பி வரல. ஒரு கடற்கரை கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அந்த கிராமத்தில் யாராவது ஒருத்தர் கடலுக்குள்ள போய் தொலைஞ்சு போயிட்டாருன்னா கடற்கரையோர கடற்படையினர் அவர்கள் எல்லாம் தனியா தேடுவாங்க. ஆனாலுமே அவர்களுடைய அந்த கிராமம் ஒட்டு மொத்தமும் தன்னுடைய வேலையை அப்படியே போட்டுட்டு 1 வார காலமானாலும் சரி அவங்க எல்லாரும் கடலுக்குள் இறங்கி தன்னுடைய சக கடலோடி எங்கே என்பதை தேடுவார்கள். அப்படி தேடி தேடி பாக்குறாங்க. 1 வாரத்துக்கு மேல ஆகுது, ஆனாலும் அவரை கண்டுபிடிக்கவே முடியல. கொஞ்ச நாள் போகுது, ஒரு சில மாதங்களுக்கு கழிச்சு ஒரு சதை பிண்டம் கடற்கரையோரமாக வந்து வருது. கடல்ல இறந்து போவது கூட ஒரு மிக கடுமையான விஷயம் தான். ஏன்னா இப்ப நம்ம எங்கேயாவது இருந்தோம்னா உடலாவது முழுமையாக கிடைக்கும், ஆனால் கடலில் இழந்த ஒரு கடலோடியினுடைய உடல் கூட முழுமையாக கிடைக்காது. ஏன்னா மீன் சாப்பிடும். ஏதோ ஒரு இவர் தான் அடையாளம் கண்டுபிடிக்க மாதிரியான ஒரு உடல், ஒரு ஆண் இந்த வயதில் இருக்கக்கூடியவர்கிற வச்சு இவராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த உடலை இவருடைய கணவன் என்று நினைச்சு எரிச்சிடுறாரு.
இப்போ இந்த மீனவ பெண்மணிக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. இந்த கடல்ல இறந்தவர் நினைக்கக்கூடியவருக்கு கூட பிறந்த ஒரு சகோதரர் இருக்காங்க. நம்ம கிராமங்கள்ல கூட இதெல்லாம் நடக்கும். மிலிட்டரிக்கு போயிருப்பாங்க, ராணுவத்திற்கு போய் மிக இளம் வயதிலேயே ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருடைய மனைவியை கூட பிறந்த சகோதரர் வந்து கட்டியிருப்பாரு. அது மாதிரி அந்த மீனவ கிராமமும் இனி இந்த 2 குழந்தைகளுக்காக வேணும் இந்த சகோதரர் நீ கட்டிக்கமான்னு சொல்லுது. அவங்களும் கட்டிக்கலாங்க. அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகுது. 1 வருஷம் ஆகுது. இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு. இப்ப அந்த குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, 3 குழந்தைகள். 2 பேர் வந்து அவங்களுடைய அண்ணனுக்கு பிறந்தவங்க, ஒருத்தர் வந்து இப்ப அவருடைய தம்பி கல்யாணம் ஆகி பிறந்தவர். இவரும் கடலோடி தான், கடலுக்கு போய் மீன்லாம் பிடிச்சிட்டு வராரு. ஒரு நாள் இவர் கடலுக்கு போறாரு, ஆனா திருப்பி வந்தவன் போனவன் கிடையாது. யாரு இறந்துட்டேன்னு சொல்லி இவங்க எரிச்சிருப்பாங்களே, அவர் திரும்பி 2 வருஷம் கழிச்சு திருப்பி வராரு. நீங்க நினைச்சு பாருங்க நண்பர்களே, 3 குழந்தைங்க, உயிரோடு இருக்கக்கூடிய கூட பிறந்த 2 சகோதரர்கள், அவர்களுடைய லீகல் ஹஸ்பண்ட், அம்மா அப்பா. இந்த 3 பேர் கூட அடல்ட்ஸ் விட்டுலாம். இந்த குழந்தைகளை இனி இந்த சமுதாயம் எப்படி பார்க்கும்? இந்த குழந்தைகள் இது எப்படி ஏத்துக்கும்? மிக மிக சாதாரணமாக ஒரு கடற்கரை கிராமத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் நமக்கு தெரியுமா? நானும் ஒரு கடற்கரை கிராமத்திலிருந்து பிறந்தவன் கிடையாது. ஒரு கடலோடியினுடைய வாழ்க்கை என்னவென்றால் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த புத்தகத்தை படித்ததால் அவருடைய கஷ்டத்தினுடைய ஒரு துளி எனக்கு தெரியும்னா அதற்கு காரணம் இந்த வாசிப்பு தான். அன்பார்ந்தவர்களே, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை படித்தேன். இன்னைக்கு இந்த மேடையில் நின்று நான் சொல்லணுங்கிறதுக்காக திரும்பி கூட படிக்கல. அன்னைக்கு இது ஒரு கட்டுரையினுடைய முதல் ஒரு அரை பக்கம் தான். அது படிச்ச உடனே அந்த பக்கத்தை மூணுதான். அடுத்து சில நாட்கள் அந்த புத்தகத்தை எடுப்பதற்கே ரொம்ப ஹாண்டிங்கா, ஒரு திகிலூட்டக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்தது. ஒரு புத்தகம், ஒரு அனுபவம் நம்ம என்ன செய்யும் என்றால், இந்த 10 ஆண்டுகளில் என் தட்டுல என்னைக்கு நான் மீன் இருந்தாலுமே, நான் காசு தரேன் என் தட்டுல மீன் இருக்கு நான் நினைச்சதே இல்லை. இதை படிச்ச பிறகு என்னுடைய பசிக்காக, என்னுடைய உணவிற்காக எங்கோ ஒரு இடத்தில் கடலில் தன்னுடைய உயிரை ஒரு கடலோடி அடகு வைத்திருக்கிறானே, அவருடைய குடும்பமும் அவரும் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்யாமல் ஒரு நாளும் அதன் பின்பு நான் மீன் சாப்பிட்டதே இல்லை. வாழ்க்கையை விரிவாக்கும் கலை என்றால் என்னுடைய வாழ்க்கையை தாண்டி ஒருவருடைய வாழ்க்கையை எந்த அளவிற்கு நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதில் இருக்கிறது நண்பர்களே. அது புத்தகங்கள் உங்களுக்கு தரும்.